எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பலவிதமான குழம்புகள் செய்ய பயன்படுத்தப்படும் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம குழம்புக்கு ருசியும் மனமும் தருவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு நான் வேயிங் மிஷினை யூஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெஷினை செட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்களை அளந்து எடுத்துக்கலாம். இப்போது மசாலா செய்கிறதுக்கு முதல்ல நான் 1/2 கிலோ முழு மல்லி அளந்து எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணி எடுக்கிற பொருட்களை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இது வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா இதில் சேர்க்குறதுக்கு 1/4 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ மிளகாய். நான் இங்கே எடுத்துருக்கிறது நீட்ட மிளகாய், கொஞ்சம் காரமாக இருக்கும். நீங்கள் உருண்டை மிளகாவை எடுத்தீங்கன்னா அளவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்புறமா 50 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து சேர்க்குறதுனால இதை நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். நம்ம வேயிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால கப்பில் மெஷர் பண்ணுறதை விட எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிச்சன்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு 50 கிராம் ஜீரகம் எடுத்துக்கிறேன். இதில் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் சேர்க்குறதுக்கு ஏற்கனவே உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டோம். இப்போது 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மசாலாவை கடையில் வாங்குறத விட வீட்லேயே செஞ்சோன்னா இதில் எந்தவித கலப்படமும் இருக்காது அண்ட் ஆரோக்கியமானதும் கூட. அடுத்ததாக 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 1-2 அளவுகள் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிக்கிறேங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு இதில் சேர்க்குறதுக்கு 50 கிராம் சாப்பாட்டு அரிசி அளந்து எடுத்துக்கிறேன். இந்த வெயிட் மிஷின் நீங்கள் வாங்குகிற பொருள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறமா 25 கிராம் சோம்பு அளந்து எடுத்துக்கிறேன். சோம்பு அளந்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக 15 கிராம் மிளகு எடுத்துக்கிறேன். எடுத்த பொருட்களை ஒன்றா சேர்த்துற வேணால் தனித்தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக 15 கிராம் வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது கூட சேர்க்குறதுக்கு முழு மஞ்சள் 25 கிராம் எடுத்துக்கிறேன். கடைசியாக இதில் சேர்க்குறதுக்கு நான் 1/2 கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கிடலாம். இது ரொம்ப கரியிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இப்போது அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இதே போல் நம்ம வறுக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அப்புறமா கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக கலர் டர்ன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. ஏன்னா சில பொருட்கள் சீக்கிரம் வறுபட்டுரும், சில பொருட்கள் லேட் ஆகும். ஸோ அதனால் தனித்தனியாக சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்ததாக துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் லைட்டாக கலர் டர்ன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது இதுவும் வறுபட்டுருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். அடுத்ததாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதுவும் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து சேர்க்குறதுனால குழம்பு மிளகாய்த்தூள் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். அடுத்ததாக வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். அடுத்ததாக ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கிறேன். நம்ம வறுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே சீக்கிரம் வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஜீரகத்தை எடுத்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ சோம்பும் லைட்டாக மணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கிடலாம். அப்புறமா மிளகு கூடவே மஞ்சள் ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகையும் மஞ்சளையும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் வர மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இது ரொம்ப நெடி வர வரைக்கும் வறுக்கணும்னு தேவையில்லை. இந்த பொருட்களை வறுத்து தான் அரைக்கணும்னு கிடையாது. நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி ரெய்னி டைமில் நம்ம பொருட்களை வெயிலில் காய வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி வறுத்து தான் அரைக்கணும். மிளகாயை எடுத்துகிட்டு கடைசியாக நான் இதில் மல்லியை சேர்த்துக்கிறேன். ஸோ மல்லியை சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க.
நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்களை வறுத்து யூஸ் பண்ணும்போது இது நல்ல வாசனையாக இருக்கும். இது சீக்கிரம் கெட்டு போகாது. 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். மல்லியை வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் நீங்கள் கருவேப்பிலை ஈரமாக இருந்துச்சுன்னா அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிளகாயை சேர்த்துக்கிறேன், அப்புறமா மல்லியை சேர்த்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்த மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம், கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். ஸோ கருவேப்பிலை சேர்க்குறதுனால குழம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் நம்ம முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மசாலாவை ரைஸ் மில்லில் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு மிளகாய் தூள் பலவிதமான குழம்புகள் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.